விடிஞ்சிடுச்சு பாடுறா பிராமல், எழுந்திருச்சு வா. என்னமோ ராத்திரி முழுக்க வெட்டி முடிச்ச மாதிரி படுத்து தூங்குறான். ரொம்ப மோசம்டா. நம்ம கிட்ட சாப்பாடு எதுவும் இல்ல, எல்லாமே காலி ஆயிடுச்சுடா. சரி ஒண்ணு பண்ணலாமா? இப்ப நான் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் தான் என் மூக்கு கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்குடா. இப்ப என்ன சொன்ன? கார்ட்டூன்ஸ் பார்த்தா எனக்கு பசி ரொம்ப அதிகமாகுது, அதனால நான் வந்து அதுக்குன்னு ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து எல்லாத்தையும் தின்னுட்டியாடா? கரடியாடா நீ எல்லாம்? வேண்டாடா வேண்டாம். டேய் அண்ணா என்ன மன்னிச்சிரு. எங்கடா வர? வாடா இங்க வாடா. டேய் பிராம்பல், வாடா உள்ள போலாம். டேய் தம்பி வாடா இங்க. டேய் தம்பி, நான் சொல்றது கேட்கவே மாட்டியா? அதெல்லாம் ஏன்டா கேட்டுக்கிட்டு? நம்ம கரடிங்க தானே, நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே நம்ம போலாம். தம்பி சொல்றத கேளுடா, சரியா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும், எல்லாத்தையுமே. ஏன்னா அந்த விக்கு பையன் உள்ளதா இருக்கான். என்னடா புரிஞ்சுதா? யாராவது ஆர்டரா? டே தட்டாதீங்கடா, வரடா இருக்குடா. செய்யற மாதிரியே செய்ய. சரிடா. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது வச்சிருக்க? என்னடா கேட்ட? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கடைசியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? அதோட குளிருது. அதுக்கு என்னடா? தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யலாம் விக்கு, எங்களுக்கு பசிக்குது. ப்ளீஸ் டா விக்கு. கம் ஆன் விக்கு. அங்கே நின்னுடா, கொஞ்சம் இரு. என்ன ஏமாத்துறீங்கடா? இங்க இருந்து வெளியே போடா, உள்ள வராதடா. டேய் இருடா. கரெக்டா மூக்குக்கு நேரா அடிச்சிட்டானே. என்னடா மூக்கு வலிக்குதா? கதவை போட்டா நான் விட்டுடுவேனா? டேய் நான் இப்ப என்னடா சொன்னேன்? நீ என்ன செவிடாடா? ஒழுங்கா என் இடத்த விட்டு போயிடுறா. எனக்கு குளிருது, ரொம்ப பசிக்குது. உனக்கு மனசாட்சி எதுவுமே இல்லையாப்பா? நீ நல்லா நடிக்கிறடா. கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா கூட சாப்பிடணும் மாடா நீ. அப்படின்னா இதை சாப்பிடுறா. போடா அயோக்கிய ராஸ்கல். ப்ரோயர் பசி மயக்கத்துல இருக்கும். நிஜமாவே பசிக்குதாடா உனக்கு? நமக்கும் மனசாட்சி இருக்கு. பசிக்குது. ஏடா நீ பட்டி கடந்தாலும் வெயிட் கம்மியாக மாட்டியாடா? என்ன இவன் செத்துப்புட்டானா? எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவனுங்களை இப்படியே விடக்கூடாது. ஏன்னா வேற யாராவது பார்த்தா தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஐடியாடா விக்கு. டாய் நான் சொல்றத கேளுங்கடா. நீங்க மட்டும் நகர்ல உங்களை தொலைச்சு கட்டுருவ பாத்துக்குங்க. அப்படியாடா தம்பிகளா? அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது. உங்களை தள்ளி விட்டுறடா. என்ன இவன் மலை மாதிரி இருக்கான், ஆனா இவனை நகர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. இவனுங்களை கஷ்டப்பட்டு கட்டி கொண்டு போய் ட்ரக்குக்குள்ள வச்சுட்டோம்னா அப்புறம் வேலை முடிஞ்சு போயிடும். நீ பெரிய அறிவாளடா விக்கு. அப்படி போடு. நம்ம கிட்ட இருந்தது இந்த ஒரே ஒரு வண்டி தானே. ரொம்ப டயர்டா இருக்கு. இவனுங்க நம்மள ரொம்ப சோதிக்கிறானுங்கடா. ஐயாப்பா அண்ணா அண்ணா எனக்காக வெயிட் பண்ணுடா. கிட்ட வராத தம்பி, நீ அங்கேயே இரு, நானே பாத்துக்கிறேன்.
கதவை மூடுறதுக்கு மறந்துட்டோமோ? இப்ப பார்த்தாலும் நாம தான் இங்கேயே இருக்கோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏட்டா இங்கேயே தங்கி பிடிக்கலடா. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்கடா. வேணாம்டா. அடேய் விட்டா என்னை இங்க இருந்து என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க போல. என்னைய சோதிக்காதீங்கடா. ஏடா இந்த தண்டி இருக்கியே, இன்னும் சோறு வேணுமா உனக்கு? பரவாயில்ல விடுறா. என்ன இது குடும்பத்தோட வந்தீங்களாடா? ஏன்டா இப்படி கடுப்பேத்துறீங்க? டேய் தம்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டா இப்படி வாசல்ல வந்து படுத்திருக்க? இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களாடா எனக்கு. இங்க இருந்து போகல உங்களை அடிச்சு தொங்க விட்டுருவேன்டா. இப்ப பாருங்கடா உங்களை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும்டா. என்னடா வேணும் உனக்கு? ஏன் இப்படி பண்றோம்? என் காலை விடுறா. அடே குண்ட ப்ளீஸ் கம் ஆன். போது நிறுத்துறா. சரிடாப்பா நீங்க தான்டா ஜெயிச்சீங்க. இதாடா கொட்டிக்குடா. எனக்கு கொஞ்சம் வைடா. சரி சரி பரவாயில்லடா. அப்படியே சாப்பிட்டு குடிங்கடா. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடு. என்னது இன்னும் வேணுமா? டேய் நீங்க தின்னதை நான் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு தின்பட்டா. இப்ப எனக்குன்னு திக்கிறதுக்கு எதுவுமே இல்லையாடா. தீடி பண்றாங்களா? வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. டேய் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா? சரிடா நீங்க இங்கேயே இருந்து தொலைங்கடா. ஆனா திங்கிறதுக்கு ஒரு பருக்கு சோறு கூட கிடையாது. அவன் தான் போயிட்டாலவா, நம்ம தூங்கலாம். கொஞ்சம் இரு தம்பி. இங்க வாயே, நாம என்ன பண்ணலாம்னா இவங்க போனாங்களா இல்லையா? அது என்ன ஒருத்தரா? என் ட்ரெஸ் கழட்டி கொடுங்கடா. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையாடா? ஒழுங்கா கழட்டுங்கடான்னு சொல்றேன்ல. ஐயா இந்த ஷோ நமக்கு பிடிக்குமே. கோ 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 கோ. யார கட்டற நீ டிவி ஆன் பண்ணு. அப்படி போடு. கோ 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 கோ. ஏடா வெளிய போ சொன்னா கேட்க மாட்டீங்களாடா? ஒழுங்கா அந்த ரிமோட்டை கீழே வைடா. என் டீ பாட்டு. இதா இங்க இங்க என்கிட்ட புறாத. இத பிடிச்சுக்கோ. டேய் திமிரு பிடிச்சவங்களா? டேய் அடே திமிரு பிடிச்ச காரடிகளா. அடேய் நல்லா ட்ரை பண்ணல கர்விக். இப்ப இத பாரு. மனசாட்சி இருக்குன்னு வெளியே காட்டுறதுக்கு இதுதான் நமக்கு வந்த நிலைமையா? இப்ப கிளம்புடாடி. உனக்காக மூட்டை முடிச்சு கூட கட்டி வச்சுட்டோம். நாளு நம்ப முடியலையே. சீக்கிரம் போ. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் இரு. இது என் வீடாச்சு. ஆனா அவனுக்கு எதுக்காக இருக்கானுங்க? என் வீடா போன தடி பசங்களா. என் வீட்டை விட்டு போங்கடா.
இங்க இருக்கீங்களா நீங்க? உங்க அழுகிற முகத்தை காட்டுங்கடா, வெளியே வாங்கடா. வெறும் எறும்பு. சரி, அவங்க வரதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சு விடுவோம். அவன் நிலைமைய பத்தியா? எறும்பு கூட பயப்பட மாட்டேங்குது. ஏய். இது ஒண்ணு சாதாரண நெட் இல்லையே. இதை ஒழுங்கா பயன்படுத்தினா பயங்கரமா வலியை ஏற்படுத்தும். வேலை செய்யறது தெரியலையாடா வெட்டி பயல. என்னடா தம்பி பயமா இருக்கா? என்ன தைரியம் தான் விசில் அடிப்படா நீ. இப்போ பாடுறா. திமிரு குடிச்சவங்களா, இப்ப பாருங்கடா உங்களை என்ன பண்ற பாருங்கடா. துடு துட கூறு போறடா. ஹலோ, யார் யாது? லாகர் வீக் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட வேலை என்னங்கறதை மறந்துட்டியா? வேலையை முடிச்சியா? துப்பாக்கி வெடிச்சு போச்சுங்கயா, அதனால வெறுங்கையோட எப்படி போறது? அந்த கரடிகளை பார்த்து பயந்துட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. அங்க உண்டி கொள்ளாத எடுத்துட்டு போ. என்ன புரிஞ்சுதா? இவன் ஒருத்த கிறுக்கு பைய. அந்த கரடிகளை பார்த்து எனக்கு என்னடா பயம்? பேய பார்த்து கூட நம்ம பயந்ததே இல்லையே. அந்த கரடிகளை ஒழிச்சு கட்ட ஒரு சூப்பர் வெப்பனை செய்யற பாடுறா. ஒரு லாகருக்கு இதெல்லாம் பச்சை குழந்தைங்க வளர்ற விளையாட்டு. ஒரு புல்லப்பு செய்யறது ஈஸியான வேலைதான். நான் செஞ்சு விட்டேன்டா. திரும்பவும் வரானே. டேய் அண்ணா, அந்த லாகர் வீக் வரான்டா. வரது பார்க்கும்போது சூப்பர் ஹீரோ மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி பண்ற தைரியமாவே இருக்க மாட்டியா? நீ ஒரு கரடிங்கிறத என்னைக்கும் மறந்துடாத, புரிஞ்சுதா? யாருக்கும் பயப்படக்கூடாது. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். என்ன சரியா? அப்புறம் அந்த குள்ள மண்டை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. நிஜமாவா? பாத்தியா, இந்த தேன் கூட்டை வச்சு அவனை எப்படி கவுத்து விடுறன்னு பாரா. இது ஒண்ணும் சாதாரண தேன் கூட இல்ல தம்பி. இதுங்கெல்லாம் ரொம்ப கோபத்துல இருக்குங்க. ஏன்னா ஒரு வாரமா நான் இதுங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால யார் கண்ணில் பட்டாலும் கொதறிடுங்க. அவங்க மட்டும் வரட்டும், நான் சொறி விடுறேன். இந்த ஆர்ச்சர் விக்கு அவங்கள பார்த்தா சொறி விட வேண்டாய். காரடிகளை போட்டு தள்ளிட்டு மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் கூறு போட்டு சப்பாத்தி கொண்டோய். வழிய விடு, வழிய விட்டு போ. எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறீங்களாடா? விட மாட்டேடா அவங்கள. என் புது கண்டுபிடிப்புக்கு ஒரு வணக்கத்தை வைங்கடா. திமிரு பிடிச்சவங்களா, அவங்கள விட மாட்டான்டா.
வாய்ப்பே இல்லையே, இது ஃப்ளூக்கா தாண்டா இருக்கணும். திரும்பவும் பண்ணுவோம்டா. இதுல எந்த அம்பு அடிச்சாலும் பரவாயில்லடா. இல்லடா, இது ஒண்ணு கூட அடிக்கவே இல்ல. என்ன பண்றீங்க நீங்க, பைத்தியக்காரனுங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒரு வழியா அதுங்க போயிடுச்சுங்க. ஜெயின்ஸா என்னைக்காவது நான் உங்களை பிடிக்காம விட்டா என் பேரை அப்படியே மாத்திக்கிறேன்டா. இந்த ஸ்பெஷலான ஆரோ நிச்சயமா உங்களை மிஸ் பண்ணாதுடா. அப்படியே இதுல காரத்தை கொஞ்சம் அள்ளி தடவுவோமா? இப்ப பாருங்கடா, உங்களுக்கு ஏத்த எதிரிய பாக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சுடா. நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா தேனி அவ கூட்டிட்டு போயிட்டா தேன் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஆப்பிள் சுந்தோ இங்கதான் வச்சிருக்கீங்களாடா? அண்ணா, அவனை பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஆப்பிள் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? ஏமாத்துறான் தம்பி. அடே, ரெண்டு பேரும் இங்க பாருங்கடா. ஒழுங்கா என் செயின்ஸாவை கொடுத்துருங்கடா. கொடுக்கலனா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்டா. அப்படிதான் இதை வச்சு நட்ஸையும் ஒடிச்சாங்களே. ஆனா இதை வச்சு வெட்ட முடியாது. இப்ப பாருங்கடா. உனக்கு குறி வைக்கவே தெரியல. என்ன வாசனை இது? அண்ணா, கண்ணல எரியுதுடா. இருடா கண்ணுங்களா, நல்லா இருக்காடா. இத்த உங்களுக்காகவே பண்ணிருக்கண்டா. இதாடா இன்னொன்னு வச்சுக்கோங்க. ஓடுனா மட்டும் விட்டுடுவோமாடா? ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. டேய் கரடிகளா, இங்க திரும்ப வாங்கடா. சொன்னா புரியாதுடா. ஓடிவா தம்பி. இப்ப வசமா இவன் என்கிட்ட சிக்கிக்கிட்டான்டா. லாகர்விக், ஒழுங்கா அவனை விட்டுடு, இல்லனா நான் உன்னை விட மாட்டேன். திரும்பவுமா? விட்டு தருடா. எங்கடா என் அம்பு எடுத்து உன்னோட வாயிலே விட்டம் பாத்தியா? அப்படியாடா விக்கு? என்னைய தடுத்துருவியா? அதுவும் வெறும் இந்த குச்சியை வச்சுக்கிட்டு. என்ன ஏந்து நின்னுட்டான்? பேசாம திரும்பி பார்க்காம ஓடிடலாமா? அண்ணா, நீ தானே ஹீரோ. அச்சோ, வலிக்குதே. வராதுங்களா, இல்லன்னா நான் உங்களை சுட்டு போசிக்க போடுவோம்டா. இதுவும் காலி ஆயிடுச்சா? சட்டு போட்டு ஒரு முடி படுக்கடா. தேன் கூடலாம் எங்க போச்சு? இன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணு கூட கண்ணில் போடவே இல்லை.
அது விக்காதான் இருக்கணும். டயர்டா இருக்குடா, கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். இதை தடுக்க நம்ம ஏதாவது வழி யோசிச்சு ஆகணுமே. ஐடியா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான்டா நல்லா இருக்கு. எவடா அதை அடிச்சது? வெளியே வாங்கடா. பாய்ந்தா ஹோலிகளா, கையில சிக்கனிங்க சதச்சிருவண்டா. இது எங்க போச்சு? அடே திமிரு பிடிச்ச கரடி நீதானடா, ஓடாதடா, அந்த செயின் சாவை கொடுத்துட்டு போடா. வேண்டாடா. என்னோட செயின்ஸா. ஏய் லோகர்விக், இந்த பிடிச்சுக்கோ. என்னோட அழகான செயின்ஸா. அதை வச்சு மரத்தை வெட்டிக்கடா. பாய் பாய். உன்னை சும்மா விட மாட்டேடா, என்ன பண்றேன்னு பாடுறா. அச்சோ என் செயின்ஸா பாவம். அந்த மோசமான கரடி உன்னை என்ன பண்ணிருக்கு பாரு. நான் உன்னை பிக்ஸ் பண்றேன் சரியா, ஆனா நீ சீக்கிரமா வேலை செய்யணும். இல்லடா விக்கு, இது வேண்டாம். என்னது? அந்த முட்டா கரடிகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் தேனு மட்டும் தான்டா. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச குழியில நேரா வந்து விழுந்துருவான்டா. தேனு தேனு அப்படி வாடா தடியா. தேனு தேனு எங்க இருக்கு? எனக்காகவே தேடு. சூப்பரா இருக்கு. இந்த இரும்பு கவசத்தை போட்டுக்க வேண்டிய நேரம் வந்துருத்துறா. யார்ட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியாடா? திமிரு பிடிச்ச கரடி. அச்சோ, துப்பாக்கி. லோகர்விக், நாம போட்ட திட்டத்துக்கு ஏற்பாடா போகுதே. லோகர்விக், போது நிறுத்துட்டோ. ஏய் இருடா, நில்லுடா. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம உசிரே போயிருக்குமேடா. உன்னை நான் நிச்சயமா விடவே மாட்டேன்டா. நம்ம ட்ரக்கு.
ஐடியாடா விக்கு. டேய் அண்ணா, நைட்டு நம்ம என்னடா சாப்பிட போறோம்? ஏன்டா கேக்குற? அதான் நீ சாப்பிட்டல்ல. அந்த விக்கு டேய் பிராம்பல், வேடிக்கை பார்க்காத, வேகமா ஓடு. டேய் அண்ணா நில்லுடா. அப்படிதான் ஓடுங்கடா. ஆனா நான் விட மாட்டேன்டா. பக்காவா திட்டம் போட்டு வந்திருக்கேன்டா. டேய் அண்ணா நில்லுடா. அச்சச்சோ, பெரிய கொக்கி வருது. ஓடு ஓடு ஓடு, வேகமா ஓடுடா. உங்களை பிடிக்கடா, வாரண்டா. தம்பி அண்ணா, காப்பாத்துடா. டேய் தம்பி, இந்த விக்கு கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா இதாண்டா உங்களோட நிலைமை. இப்ப நாம 2 பேரும் போய் நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிருவோமா? தம்பி பிராம்பல், பிராம்பல் எங்க போனா இவன்? இந்த பக்கமா பறந்து வந்ததுன்னு பார்த்தோம். ஓ, என்ன சத்தம் அது? ஓ, பூதோ! டேய் அண்ணா, நான் தான்டா. சாரி தம்பி. டேய், இத வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுடா. நான் காட்டுல சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு இதெல்லாம் வந்து மேல ஒட்டிக்குச்சு. டேய் அண்ணா, நீ தான்டா இதெல்லாம் என் மேல இருந்து எடுக்கணும். ஏன்னா என்னால இதை தனியா பண்ண முடியலடா. என்னமோ சரியில்லையே. இது எல்லாமே உன்னை நோக்கி தானே வந்துகிட்டு இருக்கு. டேய் பிராம்பல், இன்னைக்கு ஏதாவது நீ சாப்பிட்டியா? இருடா, யோசிச்சு சொல்றேன். அந்த லாகர்விக்க பார்த்தானா அவனை நல்லா அடிச்சு புரட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சாக்லேட் ஹனி சாப்பிட்டேன். அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது, ஆனா கல்லு மாதிரி இருந்தது. அதுல தேனோட டேஸ்டே இல்லடா. ஓ, அப்படியா? அப்ப அந்த தேன் தான் வேலையை காட்டியிருக்கோம். என்ன? ஓ, எனக்கு இதுக்கு ஒரு வழி தெரியும். என்னடா அண்ணா, இது ஒர்க் அவுட் ஆகுமாடா? நான் சாப்பிட்டதை வெளியில எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாதடா, இது ஒரு அயன் நெட், கண்டிப்பா ஒர்க் ஆகும். எல்லாம் விழுந்துருச்சு. நீ ஒரு மேக்னெட்டை முழுங்கி இருக்க. இது எனக்குள்ள இருந்ததை நம்பவே முடியலடா. ஏய், சரி வாடா, போய் அந்த லாகர் வைக்க பார்க்கலாம். சரிடா. அண்ணா, அந்த லாகர்விக்கு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு தம்பி, வாங்க. என்ன பண்ண போறோம்? நான் என்ன பண்ண போறேங்கிறத இங்கே இருந்து பாரு. யா. இன்னைக்கு இன்னொரு மரத்தை வெட்டினா வேலை முடிஞ்சுது. எனக்கு எப்படி பாருங்க? வீணா போன தடியா, ஒழுங்கா என் ட்ரக்கை விட்டு கீழே இறங்கடா. வேண்டாடா, என்கிட்ட வராதடா. நல்லா ட்ரை பண்றேன், ஆனா சிக்கு விட. யாராவது என்ன காப்பாத்து. அவனை சுத்துடா, நல்லா சுத்தி விடுடா. சரி தம்பி. சூப்பர். இந்த லிமிடெட் டைம் ஆஃபர்ல இந்த நியூஸ் கேட்ட உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன்.
அதுவும் இல்லாம இது 47 கலர்ஸ்லயும் வருது. இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இதை உடனே நீங்க கால் பண்ணி புக் பண்ண வேண்டியதுதான். இதுல நல்ல வேகமாவும் ஸ்ட்ராங்காவும் ரைட் பண்ணுங்க. நீங்க இந்த ஸ்கேட்டிங் வீலை மட்டும் கால்ல போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க உடனே ஆர்டர் புக் பண்ணுங்க. இது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். என்னது ரோலர் பிளேட்ஸா? வானத்துல பறக்கிற மாதிரியா இருக்கும். அப்ப நாம அதை வாங்கியே ஆகணும்டா. இது சீக்கிரமா வந்துரும்னு எனக்கு தெரியும். இந்த செல்லா குட்டி கூட இருந்ததுன்னா மரத்தை கூறு போடுறதெல்லாம் பார்க்ல வாக்கிங் போற மாதிரி செம ஈஸியா இருக்க போகுது. அருமையா இருக்குடா. இதுக்கு உடனே முடியும். என்னால முடியாதது எதுவுமே இல்ல. நான் தான பெஸ்டான ரோலர் பிளேடர். லா 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 டாரட்டா டானா டானா நா 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 நா. செயின் சாவை கையில எடுத்துக்கிட்டு மரத்தை கூறு போடுறதுக்கு மிக்க கிளம்பிட்டான்டோய். Lao 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 lao. எந்த முகத்தை வச்சுட்டு திரும்பவும் இங்க வந்த? எங்கடா ஓடுற லாகர் வீக்? உன் கதை முடிஞ்சுதுடா குண்டு கரடி. டாய் எங்கடா ஓடுற? நில்றா. தப்பிக்க பாக்குறா தடியா. நான் உன்னை விட்டுருவேனா? ஆமா கொஞ்சம் இரு. என் குண்டு கரடி வாடா இங்க. நீ மட்டும் என் கையில சிக்கணும் வச்சுக்கீங்க. என்கிட்ட மோதுனா இதாண்டா உனக்கு நிலைமை. லாகர் விக் மண்ண கவிட்டோம். ஏ நான் செய்யற தொழில் மேல சத்தியமா சொல்றேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. ஒரு வழியா முடிஞ்சுடுத்து. த்ரஸ்டர்ஸ் ஆக்டிவேட் பண்றேன். அட்டகாசம். இப்ப அடுத்து என்ன? அந்த கரடி மேல போய் குடிக்கிறதுதான். இதுல ராக்கெட்டை வச்சதுக்கு அப்புறம் மரத்தை கூறு போடுறது முன்ன விட ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு.
யாரா என் தூக்கத்தை கெடுத்தது? No, no. என்னடா தோத்தா கோழி? லாகர்வேக், ஓடாம அங்கேயே நில்றா. ஓடா தடியா, முடிஞ்ச வந்து புடிடா. நீ மட்டும் என் கையில சிக்கன உன்னை செதைச்சிடுவேண்டா. நான் உன்னை நார பிச்சு எரிஞ்சிருவேண்டா. ஓ இன்னொரு அப்டேட்ட பண்ண வேண்டியதாண்டா. அந்த குண்டை என்ன பார்த்து இலக்காரமா சிரிக்கிறான். லாகர்வேக், நீ பார்க்க எப்படி தெரியுமா இருக்க? கோளாறு பிடிச்ச மாதிரி இருக்க. இதுக்கு என்ன வெறுங்கால தானே ஓடி வந்த? அப்ப கூட என்ன உன்னால தோக்கடிக்க முடியல. என் திமிரு பிடிச்ச கரடி, நான் யாருன்னு காட்டுறேன்டா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்றேன்னு பாடுறா. ஒரு டெஸ்டிங்க போட்டு பாத்துருவோமா? ஆடா, அட்டகாச சக்சஸ். இதே மாதிரி கண்ட்ரோலோட நம்ம போய்கிட்டே இருந்தோம். ஆட்டம் களை கட்டுண்டா. ஏய், நல்லா இருக்கு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. டேய் அண்ணா, அந்த பூவெல்லாம் சாப்பிடலாம்னு உனக்கு தெரியும்ல? டேய், எப்போதுமே நீ தின்னுகிட்டே தான் இருப்பியோ? லாகர்வேக், ரெண்டு பேரும் கவனிக்கடா. எப்ப பார்த்தாலும் என்ன சீட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்களடா. ஆமா, நீ இந்த நேரத்துல என்ன பண்ற? வழக்கமா இந்த நேரத்துல தூங்கிட்டு தானே இருப்ப. நேத்து ஒரு வேளை தலையில இடிச்சுக்கும் போது மண்டையில ஏதாவது ஸ்க்ரூ கழண்டு இருக்குமோ? கரடிகளா, வாங்கடா. அப்படியாடா? இந்த வந்துட்டு அது என்னது? எப்படி வேகமா நகர்றோம்? முட்டா பயல, இப்ப பாத்தியாடா என்னோட பொறுமையை சோதிச்சேன்னா உனக்கு இதுதான்டா நிலமா. என்ன இது? ஒருவேளை அதை வச்சுதான் கால்ல இருக்கிறத கண்ட்ரோல் பண்றானோ? கவனிச்சியாடா, என்கிட்ட இது இருக்கும்போது கன் எல்லாம் எனக்கு தேவையில்லடா. சரி, சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடலாமாடா? பயமா இருக்காடா தம்பி? இது மோசமாச்சே. பிரபல், தப்பிச்சிடுற தம்பி. அந்த பயம் இருக்கணும்டா. அந்த ஷூஸ்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்கணும். என்னடா கண்ணா, தப்பி தப்பி ஒன்னாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாடா. என்னடா தடியா, ஐஸ் பாய் விளையாடணுமோ? எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸிடா தம்பி. இந்த விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்ப அங்கிட்டு போய் இங்கிட்டு போவோம். என்னது? இதை வச்சுதானே அவரோட ஷூவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். வேண்டாம், நான் சரண்டர் ஆயிரு. என்னது சரண்டரா? அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா தம்பி. நம்ம ரிமோட் எங்க? என்னடா நடக்குறீங்க? என்ன வெக்கு? இதையா நீ தேடிக்கிட்டு இருக்க? என் ரிமோட் கண்ட்ரோல் இதோ இந்த பட்டன் அமுக்குனா உனக்கு பிடிக்காத விஷயத்த ஒரு ஷூ பண்ணு பாக்குறியாடா? டேய், பவர் கடத்தறமா அதுல எதையும் அமுக்காதடா. டேய் அண்ணா, அண்ணா, இது பத்தியா உன்னோட சீக்ரெட் வெப்பன்? ஐயோ, வேண்டாம் வேண்டாடா. டேய், லாகர்வேக், டாடா. என்ன காப்பாத்துங்க.